ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் போடுறப்போ நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய வாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும். ஏன்னா அந்த தொண்டை கட்டினது பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சரியாகலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டிங் போட போகிறது பார்த்திங்கன்னா 32 இன்ச் ப்ளவுஸ் தான். சரிங்களா? நீங்கள் எங்கிட்ட 31 இன்ச் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 32 இன்ச்சும் கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் லூஸ் வரும். நம்ம டக் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேக் பார்ட் பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு கட்டிங் போடுறப்போ ஷோல்டர் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக எந்த காரணத்தை கொண்டும் போயிடக்கூடாது. சரிங்களா? நான் ஷோல்டரை 2 டைப்பாக பிரிக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஒன்று 8ஆல் டிவைட் பண்ணி 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறது. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஒரு 1/2 இன்ச்சோ நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா யார் யாருக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். சரிங்களா? ஆனால் இந்த சின்ன சைஸ் ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஷோல்டர் நமக்கு கம்மியாக கிடைக்குதோ அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம சின்ன சைஸ் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷோல்டர் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சின்ன சைஸ் ப்ளவுஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் சுருக்கம் வரும். ப்ளஸ் ஷோல்டர் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் 5 இன்ச்சு வைக்கிறப்போ ஆம்கோல் உயரம் 5.5 இன்ச்சு தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? மேக்ஸிமம் இவங்களுக்கு 1 இன்ச் வரைக்கும் கம்மியாக வரும். அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஷோல்டர் 5 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா ஆம்கோல் உயரம் பார்த்துட்டிங்கன்னா சம்டைம்ஸ் 4 இன்ச்சு கூட வரும். சரிங்களா? அப்போ நாம் என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னெல்லாம் யோசிக்க தேவையில்லை. வர மெஷர்மெண்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் 1 இன்ச்சுக்கு பக்கமாக ஆம்கோல் உயரம் நமக்கு கம்மியாக கிடைக்கிது. எதனால் நான் 4 இன்ச் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கே ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்படியே நம்ம ஷோல்டர் 4.5 இன்ச்சு கணக்கு பண்ணுறப்ப நமக்கு ஆம்கோல் உயரம் ஒரு 1/2 இன்ச் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கலான்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதனால் 4 இன்ச்சு வரைக்கும் ஆம்கோல் உயரம் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு கீழே கம்மியாக வந்தது அப்படின்னா நாம் எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆம்கோல் உயரத்தை நம்ம கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நாம் ரூல்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம். அது என்ன ரூல்ஸ் பிரேக் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஷோல்டரும் செஸ்ட் ரவுண்டும் ஃபிக்ஸ்டு. சரிங்களா? நாம் நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணும் அப்படின்னா ஆம்கோல் உயரத்தில் தான் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆம்கோல் உயரம் 4 இன்ச் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஷோல்டர் 5 இன்ச் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ஷோல்டர் லூஸ் ஆகும். சரிங்களா? நல்லா ஆம்கோல் ஃபிட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் ஷோல்டர் லூஸ் ஆகிடும். சரிங்களா? இது எல்லா டைமும் இந்த மாதிரி ஆகாது. சம்டைம்ஸ் இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்கோல் உயரத்தை 4.5 இன்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷோல்டர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு இந்த மாதிரி டைமில் ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் கிடைக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். அதில் எந்த தவறும் இல்லை. சரிங்களா? ஆனால் பெரிய சைஸ் ப்ளவுஸில் இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் தான். சரிங்களா? ஸ்லீவ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷார்ட் ஸ்லீவாக இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி அந்த அண்டர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வைப்போம். இதுவே லாங் ஸ்லீவ் வைக்கிறப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த அண்டர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வரும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே இது பொருந்தும். சரிங்களா? இது பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஸ்லீவுக்கு ஒரு மாதிரியும் லாங் ஸ்லீவுக்கு ஒரு மாதிரியும் தான் அண்டர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்லீவ் கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம
ப்ளவுஸில் ஆம்கோல் டெப்த் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆம்கோல் டெப்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கணும்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தது அப்படிங்கிறப்போ நாம் வந்து ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் வந்துட்டு ஆம்கோல் டெப்த் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எடுக்கிறப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து சுருக்கம் இல்லாமல் நம்மளால் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச் வச்சு எடுத்ததுக்கப்புறமா பேக் சைடுக்கு போகும் இல்லைங்களா அந்த ஸ்லீவ் பீஸு, அந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக நீங்கள் வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி நீங்கள் தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக சுருக்கம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னா இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சத்தோடு இருக்க மாட்டாங்க, எலும்பும் தோலுமாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து தைச்சு கொடுக்க முடியும். சரிங்களா? அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்போவும் எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம வந்து சைடில் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. எதனால் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு கப் சேஃப் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படாது. அதனால் நம்ம சைடில் வந்து அதிகமாக விடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கவர் தட்டு எடுப்போம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் சைடுக்கு அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு பக்கமாக வந்துட்டு கவர் தட்டு எடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ்லேயும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ இவங்களுக்கு வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் 100% வந்து ஃபிட்டிங்காக வந்து தைக்க முடியும். நார்மலாக ஒரு 36 இன்ச்சிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 46 இன்ச் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஆம்கோல் சைடெல்லாம் வந்து கொஞ்சம் சதைப்பகுதி இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக போடுற கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எலும்புந்தோலுமாக தான் இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாம் வந்து கட்டிங் போட்டு தைச்சோம் அப்படின்னம்னா இவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸ் உயரத்தில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கிராஸ் உயரத்தில் எப்படிங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது? அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம்னா கப் சேஃப் கரெக்டாக இருக்காதே, பட்டி வந்து மேலே ஏறிட்டு வரும்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸ் உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மியாக தான் வைக்கணும். அவங்களுக்கு வந்து செஸ்ட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா மீடியமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக வைக்கிற கிராஸ் உயரத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி வச்சோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு கப் சேஃப் வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரியும். சரிங்களா? அந்த சைடு போஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கப் சேஃப் இருக்கிற மாதிரியே எடுத்து காட்டும். இந்த மாதிரி கிராஸ் உயரத்தை வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணுறதுனால பட்டி மேலே ஏறி வரும் அப்படின்னெல்லாம் பயந்துக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுக்கு அதாவது செஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பட்டி வந்து மேலே ஏறிட்டு வராது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு கம்மியாகவும் மிடில் செஸ்ட் வந்து அதிகமாகவும் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு கிராஸ் உயரத்தை வந்து கம்மி பண்ணக்கூடாது, எப்பவும் போல தான் வந்துட்டு கட்டிங் போடணும். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா டாட்டோட வித்து. சரிங்களா? டாட்டோட வித்து வந்து காமனாக எல்லாத்துக்கும் நாம் 1.25 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் வைப்போம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் வச்சோம்னாவே போதும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த செஸ்ட் ரவுண்டே இருக்காது. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கும் வந்து நம்ம கப் சேஃப் எடுப்பாக இருக்கிற மாதிரி தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வந்துட்டு டாட்டோட வித்து கம்மியாக வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இன்கேஸ் நம்ம வந்து டாட்டோட வித்து அதிகமாக வச்சு தைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த கப் சேஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஃப்னு தூக்குன மாதிரி வரும். அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்கிறப்போ நல்லா தான் இருக்கும். ஆனால் சேரீ மேலே போட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த சேரீயோட வெயிட்டுக்கு அந்த கப் சேஃப் வந்து ரொம்ப அமுந்த மாதிரி போயிடும். சரிங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டாட்டோட வித்து கம்மியாக வச்சு நம்ம டாட் பிடிக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கப் சேஃப் இருக்கிற மாதிரியே எடுத்து காட்டும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிராஸ் உயரத்தையும் கம்மி பண்ணுங்கள், டாட்டோட வித்தையும் வந்து கம்மி பண்ணி கொடுங்க. ஆம்கோல்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பக்கமாக வந்துட்டு கவர் தட்டு வந்து எடுத்துருங்க. மீடியம் சைஸ் உடல்வாகு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் குண்டாக இருக்கிற உடல்வாகு இருக்கிறவங்களுக்கும் நாம் வந்துட்டு
கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா கூட அவங்க ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அந்த சதைப்பகுதி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி எடுத்து காட்டும். எங்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸில் கால்வாசி கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபிட்டிங் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் வந்து இது வரைக்கும் சொன்னது இல்லை. நான் தான் ஆல்ரெடி அவங்க சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி ப்ளவுசஸ் வந்து தைச்சி கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா, அதனால தான். ஸோ நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னென்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக வந்துச்சு அப்படிங்கிற ரீசன் எல்லாம் வந்துட்டு நான் உங்களோட வந்து இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய அனுபவத்தில் என்னோடய கஸ்டமர் எங்கிட்ட சொன்ன மிஸ்டேக்ஸை நான் எப்படி கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங்காக தைச்சி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய கருத்து மட்டும்தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அனுபவம் தானே, அந்த அனுபவத்துலேருந்து தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. அதை வச்சு தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கேன். செஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருக்கிற கஸ்டமருக்கு வந்துட்டு ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து செஸ்ட் ரவுண்டையும் ஆம்கோல் ரவுண்டையும் வந்துட்டு பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த 2 மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா போதும், நாம் வந்து ஈஸியாக கட்டிங் வந்து போட்டு எடுத்துடலாம். மோஸ்ட்லி எங்கிட்ட வர கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நான் வந்துட்டு செஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் வந்து கம்பல்சரி எடுத்துப்பேன். அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கனாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் வந்துட்டு இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் வந்துட்டு எப்பவும் எடுத்து வச்சுப்பேன். அதோட புதுசாக வரவங்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் என்னென்ன அளவுகள் தேவைப்படுதோ எல்லா அளவுகளையும் டாட்டோட வித்து வந்து அதிகம் அதே பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் லூஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 100% சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதனால் டாட்டோட வித்து வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே வைங்க. நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டிங் போடுறப்போ கவனமாக வந்து கட்டிங் போடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம தைக்கிற ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் வராது, ஆம்கோல் சுருக்கம் வராது. ஃபிட்டிங் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா 100% வந்து பக்காவாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.